உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை திருக்குறள். உலக பொதுமுறை அது. ஆமா. அதை படிச்சு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்கிட்டாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். நிச்சயம் திருக்குறள் படிக்கணும் எல்லாருமே. ஆமா, நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய குறள். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எது? ஆக்சுவலா உண்மையாலுமே இந்த வருஷத்துல 1330 குறளும் படிக்கணும், அதோட பொருட்கள் தெரிஞ்சுக்கணும், சில குறளை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நானு. ஓகே, சரி. அதுல உங்களுக்கு இப்ப தெரிஞ்ச குறள்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள்? ரொம்ப பிடிச்ச குறள் அப்படின்னா, நான் இப்ப அண்மையில சில புத்தகங்கள் எல்லாமே படிக்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உயர்வா இருக்கணும், உங்க எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை ஒட்டி ஒரு திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மனசுல. அப்ப உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற குறள் அது. நம்மளோட எண்ணங்கள் எப்பயுமே ரொம்ப உயர்வா இருக்கணும், அந்த எண்ணங்கள் நிறைவேறாம போயிட்டா கூட அந்த எண்ணங்களை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதோடைய அர்த்தம் அது. ஓகே, பி பாசிட்டிவ் அப்படின்னு. ஆமா, தென்கட்சிக்கோ சுவாமிநாதனுடைய கதையை கூட இருக்கு இந்த குறளை வச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாராம். அவரு பசியில தான் உட்கார்ந்து இருந்தாராம். அவரு பசியில திடீர்ல கற்பனையில யாரோ நமக்கு ஒரு இலைய போட்டு, வாழை இலைய போட்டு அதுல சோறு பொறி போற அவரே கற்பனை பண்ணிக்கிட்டாராம். ஓகே, முதல்ல சோறு போடுறாங்க, அப்புறம் குழம்பு போடுறாங்க, அவரே சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டாராம். ஆஹா, இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு, ஆனா ரொம்ப காரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாராம் அவரு. சரி. நிறைய இதை பார்த்துட்டே போனவங்க ஏதோ மாதிரி ஆயிட்டாரு போல இருக்குன்னா சொல்லிட்டு போயிட்டு கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு சன்னியாசி மட்டும் இவரை பார்த்தாராம். பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேஸ் நல்லா இருக்கா சாப்பாடுங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே வந்தாராம். சரி. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு, ஐ மீன் எல்லாமே கற்பனை தான், எதுவுமே நடக்கலங்க. கை கழுவிட்டு அப்பா நல்லா வயிறார சாப்பிட்டேன், ஆனா காரம் மட்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, ஸ்வீட் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னாராம் அவரு. ஓகே, கற்பனை நினைச்சுக்கிட்டு அவர் சாப்பிடல, ஆனா சாப்பிடுற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதேதான். அதான் சன்னியாசி சொன்னாராம், ஏப்பா நீ கற்பனையில தான் நினைக்கிற, அதுல ஸ்வீட் வச்சிருந்த மாதிரியே கற்பனை பண்ணாம நீ விட்டுட்ட, கற்பனைனா கூட அதுல கூட ஏன் உயர்வா நீ பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அது.